நேத்து போட்டியில கொல்கத்தா அணிய போட்டு துவச்சு எடுத்து, இந்த சீசனோட 2வது வெற்றிய நம்ம சிஎஸ்கே அணி தொட்டுட்டாங்கங்க. அதுவும் வெற்றி அப்படின்னு சொல்றத விட, தாறுமாறான உலக சாதனை வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா நேத்து இந்த கேகேஆர் அணிக்கு எதிரான இந்த ஒரே போட்டியில சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியல்லையும் மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்கா சொல்லணும்னா, அடுத்த ஒரு சில தோல்விகள சிஎஸ்கே அணி ஒருவேள அடைஞ்சாலும் கூட, நேத்து பெற்ற இந்த ஒரு வெற்றி சிஎஸ்கே அணிய பிளே ஆஃப் ரேஸ்ல அப்பவும் உயிரோட வச்சுக்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நேத்து போட்டியில நம்ம சிஎஸ்கே அணி செம்மத்தனமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் சிஎஸ்கே அணி தாறுமாறா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபக்கம் என்னன்னா, நேத்து போட்டியோட முடிவுல நம்ம தல தோனியோட திடீர் என்ட்ரி. இன்னொரு பக்கமும் சிஎஸ்கே அணியோட இப்படி ஒரு வெற்றியை பார்த்துட்டு நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரே எப்படி சச்சின் டெண்டுல்கரே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதாங்க உச்சபட்ச ஹைலைட். ஆமாங்க, இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி நம்ம சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் 5 போட்டிகளில் விளையாடி முடிச்சிருக்காங்க. அதுவும் கடைசியாக நடைபெற்ற 2 போட்டிகளை தவிர்த்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நடைபெற்ற 3 போட்டிகளில் நம்ம சிஎஸ்கே அணி தொடர்ந்து சொதப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக சிஎஸ்கே அணி பிளேயர்களோட போராட்ட உணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டுச்சு. தோத்து போன அந்த 3 போட்டிகள்லையும் நம்ம சிஎஸ்கே அணி பிளேயர்களோட அணுகுமுறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் மோசமாக தாங்க இருந்துச்சு. வெற்றி தோல்வியை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ட்டும் இல்லாமல் தான் விளையாடிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சீசனோட 4வது போட்டியான டெல்லி அணிக்கு எதிராக இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே அணி களமிறங்கினாங்க. அந்த போட்டியிலையும் கூட நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒருவித உத்வேகமே இல்லாமல் தான் விளையாடிக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம நூர் அகமது வந்துட்டு ஃபீல்டிங்கில் வெறித்தனமான ஃபீல்டிங் ஒன்று பண்ணியிருந்தாப்புல. அதுவும் சாதாரண ஃபீல்டிங் ஒன்றும் கிடையாதுங்க. அது கிட்டத்தட்ட 6 போய் முடிஞ்ச பந்தை கழுகு மாதிரி பறந்து போய் பிடிச்சி மீண்டும் பவுண்டரி லைனுக்குள்ளே அந்த பந்தை தடுத்து உள்ளே போட்டு விட்டாரு. அப்படித்தான் அந்த சூப்பரான சிக்ஸை தடுத்திருந்தார் நூர் அகமது. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா சிஎஸ்கே வீரர்களுக்கும் அந்த ஒரு உத்வேகம் என்பது பரவி, அடுத்தடுத்து சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருமே அந்த போட்டியில் திடீரென செம்மத்தனமாக பந்து வீச, செம்மத்தனமாக ஃபீல்டிங் செய்ய என சூப்பராக விளையாடி அந்த போட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே இன்டென்ட்டை தான் நேற்று நடைபெற்ற இந்த கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியிலையும் சிஎஸ்கே அணிக்கிட்ட பார்க்க முடிஞ்சுச்சு. அதுவும் இந்த போட்டி தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம சிஎஸ்கே அணியோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு 3-4 ஓவரை சிவம் தூபேவும் ஜேமி ஓவர்டனும் சேர்ந்து நல்லா தின்னுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 220 230 ரன்கள் வரைக்கும் சிஎஸ்கே அணி எடுத்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போது, கடைசி 3-4 ஓவரை சிவம் தூபேவும் ஜேமி ஓவர்டனும் சேர்ந்து நிறைய பந்துகளை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால் சிஎஸ்கே அணியால் வெறும் 192 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ரன்கள் என்பது மிகவும் குறைவான ரன்கள் தாங்க. ஏன்னா இந்த சீசனில் இதுவரைக்கும் நடந்த அனைத்து போட்டிகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல பேட்டிங் செஞ்ச அணி 200 ரன்களுக்கு குறைவாக எடுத்து, அதாவது 200 ரன்களுக்கு குறைவாக முதல்ல பேட்டிங் செய்கிற அணி ரன் எடுத்து அந்த போட்டியில் அந்த ஸ்கோரை டிஃபன் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட தலையெழுத்தாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி 192 ரன்கள் எடுத்த போது சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோத்துட்டாங்க அப்படின்னு தான் பலரும் நினச்சாங்க. ஆனால் கடந்த போட்டியில் எப்படி சிஎஸ்கே அணிக்கு ஒரே ஒரு ஃபீல்டிங்னால் புத்துயிர் கொடுத்தாரோ, அதே போல் இந்த போட்டியில் பந்து வீச்சில் அதே நூர் அகமது வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு ஒட்டுமொத்த வெற்றியையும் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாப்புலங்க. நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயித்ததுக்கு மிக முக்கிய காரணம்னா அது நூர் அகமதுவோட பந்து வீச்சு தாங்க. இந்த மனுஷன் தாங்க நேற்று போட்டியில் ஹீரோ. 4 ஓவர் வீசி 21 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார். இவரோட இந்த ஒரு செம்மத்தனமான பந்து வீச்சு மட்டும்தான் நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியை காப்பாத்துச்சு. அதுவும் 200 ரன்களுக்கு கம்மியாக எடுத்த போதும் கூட இந்த சீசனில் முதல் தடவையாக ஜெயித்த ஒரே அணி நம்ம சிஎஸ்கே அணி மட்டும்தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் நூர் அகமதுவோட இந்த ஒரு பந்து வீச்சு தாங்க. நூர் அகமதுக்கு அடுத்தபடியாக அன்சுல் காம்போச்சும் சூப்பராக பந்து வீசியிருந்தார். இவரோட பந்து வீச்சும் வெறித்தனமாக தாங்க இருந்துச்சு.
இவரும் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை நேற்று போட்டியில் வீழ்த்தியிருந்தார். நூர் அகமதுவும் அன்சுல் காம்போஜும் சூப்பராக பந்து வீசினதுனால தான் கொல்கத்தா அணியை வெறும் 160 ரன்களில் சுருட்டி 32 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. மேலும் சிஎஸ்கே அணியோட இந்த ஒரு வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொடுத்துருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சீசனில் முதல் 3 போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோத்ததுக்கு அப்புறமா பிளே ஆஃப் வாய்ப்பை சிஎஸ்கே அணி இழந்துருச்சு அப்படின்னு தான் பலரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் நேற்று நடந்த இந்த போட்டிக்கு அப்புறமா பிளே ஆஃப் என்னங்க பிளே ஆஃபை தாண்டி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சி ஈஸியாகவே பிளே ஆஃபுக்குள்ளே சிஎஸ்கே அணி போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம சிஎஸ்கே அணி உள்பட ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் வந்திருக்கும். அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க நேற்று இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுவும் இன்னொரு மிக முக்கிய காரணம், நம்ம சிஎஸ்கே அணி நேற்று போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் பேட்டிங்கை விட பந்து வீச்சு தாங்க. இந்த சீசனில் சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்து வந்துச்சு. இப்போ அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக பந்து வீச்சு மூலமாக நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஆக ஏற்கனவே சிஎஸ்கே அணி பேட்டிங் வரிசையில் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. இப்போ பந்து வீச்சிலையும் ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்க அப்படின்னு ஆழமாக புரிய வச்சுட்டாங்க. ஆகவே இனிமே நம்ம சிஎஸ்கே அணியை இந்த சீசனில் வீழ்த்துறது அப்படிங்கிறது எதிரணிகளான மற்ற அணிகள் எந்த அணியாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்க போகுது. இதை நான் சொல்லலைங்க, கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரே இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது சிஎஸ்கே அணியோட நேற்றைய இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு போராட்ட குணம்னா இப்படி இருக்கணும், பல தோல்விகளுக்கும் பிறகும் சிஎஸ்கே அணியோட எழுச்சி என்பது ஆச்சரியத்தக்க விதமாக இருக்குது. இதுதான் ஒரு ஜாம்பவான் அணியோட போராட்ட குணமாகவும் இருக்கும். அதை சிஎஸ்கே அணி திரும்பவும் செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சச்சின் பதிவு செஞ்சுருந்தார். அதுவும் மும்பை அணியோட விளம்பர தூதராக இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் நம்ம சிஎஸ்கே அணியோட புகழை பாடியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஆச்சரியமே. அதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே அணி தோல்விகளில் இருந்து மீண்டு வெற்றிகளை குவிச்சிட்டு வராங்க. ஆனால் அந்த பக்கம் மும்பை அணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் ஆரம்பத்தில் ஒரே ஒரு வெற்றியை பெற்றதுக்கு அப்புறமா தொடர் தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதனால தான் புள்ளிப்பட்டியல்லையும் சிஎஸ்கே அணிக்கு கீழே தான் இருக்காங்க மும்பை அணி. அதாவது நேற்று போட்டியில் கொல்கத்தா அணியை சிஎஸ்கே அணி ஜெயித்ததுக்கு அப்புறமா புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க நம்ம சிஎஸ்கே அணி. 8வது இடத்துல இருந்த மும்பை அணி 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுவும் இதுவரைக்கும், அதாவது நேற்று போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் புள்ளிப்பட்டியலில் அதிக மைனஸ் ரன் ரேட்டில் இருந்த ஒரே அணி நம்ம சிஎஸ்கே அணி மட்டும்தான். இப்போ அதிலிருந்தும் மீண்டு வந்து ரன் ரேட்லையும் பாசிட்டிவான இடத்துக்கு சிஎஸ்கே அணி முன்னேறிட்டாங்க. ஆக இனிமே ரன் ரேட்டை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாங்க. இனிமே சிஎஸ்கே அணிக்கு இருக்கிற 9 போட்டிகளில், அதாவது எஞ்சி இருக்கிற 9 போட்டிகளில் 5 அல்லது 6 போட்டிகளில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயித்தாலே ஈஸியாக பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம்ம நூர் அகமது வெற்றி குறித்து பேசும்போது இவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டது. அந்த விருதை வாங்கிய நூர் அகமது சிஎஸ்கேவின் வெற்றி குறித்து பேசும்போது தல தோனியை பற்றியும் பேசியிருந்தார். இந்த விருதை தோனிக்கு சமர்ப்பிப்பதாகவும் பேசியிருந்தார். அதாவது சிஎஸ்கே அணியில் பலரும் இவர் மீது ஒரு சில நேரங்களில் நம்பிக்கை வைக்காத பட்சத்தில் கூட தல தோனி மட்டும்தான் நூர் அகமது மேலே முழு நம்பிக்கை வச்சு நூர் அகமதுவை பேக் பண்ணிட்டு வந்தார் நம்ம தல தோனி. அந்த ஒரு நம்பிக்கையால் தான் இன்றைக்கி என்னால் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நூர் அகமது சொல்லியிருந்தாப்புல. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிஎஸ்கே அணியோட நேற்றைய இந்த போட்டியோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் சிஎஸ்கே அணி உண்மையிலேயே மீண்டு வந்துட்டாங்களா? இனிமேல் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிட முடியுமா? அந்தளவுக்கு சிஎஸ்கே அணி முழுசாக கம்பேக் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.